ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। சென்ற வகுப்புல பூஜை ஈஸ்வர ஆராதனம் என்பது என்ன, எவ்வாறு செய்வது என்பதை பற்றி பார்த்தோம். ஈஸ்வர பூஜை, ஈஸ்வரன் கடவுள் இருக்கிறார், அவர் அருவமாகவும் உருவமாகவும் இருக்கிறார். அருவமான நிர்குணமான பரம்பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். சகுணமான இறைவனை வணங்கி வழிபட வேண்டும். அவ்வாறு வணங்கி வழிபடுதல் இரண்டு விதமாக இருக்கு. ஒன்று ஆத்மார்த்தம், இன்னொன்று பரார்த்தம். இறைவனுக்கு பூஜை பண்ணுறது ஆத்மார்த்த பூஜையாக பண்ணலாம், பரார்த்த பூஜையாக பண்ணலாம். ஆத்மார்த்த பூஜை என்பது நாமே செய்வது, நமக்கு இஷ்ட தெய்வத்துக்கு அந்த ஈஸ்வரனுக்கு நாமே பூஜை செய்வது. எந்த ரூபத்தில் நமக்கு அந்த இறை தத்துவத்தின் மேலே ஈடுபாடு வருதோ அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டு, அது விக்கிரகம் அல்லது சிவலிங்கம், சாலக்கிராமம் போன்ற அந்த ஆலம்பனங்கள் அல்லது புகைப்படம் என்னுடைய ஒரு வடிவம், அல்லது எதுவும் இல்லாமல் மஞ்சளில் பிடித்து வைத்து கூட. அதனால் அப்படி எந்த ரூபத்தில் எதில் வேணாலும் ஆவாகனம் பண்ண முடியும். அந்த தெய்வ சக்தியை அதில் நம்ம ஆவாகனம் பண்ணி பிறகு பூஜை செய்கின்றோம். அப்படி நாமே நம்முடைய இல்லத்தில் நமக்காக நாமே பூஜை பண்ணுறது ஆத்மார்த்த பூஜை. பொது இடத்துல ஒரு ஆலயம் ஏற்படுத்தி சமூக நன்மைக்காக, மற்றவர்களுக்காக, யாருக்கு வீட்டில் பூஜை பண்ணிக்கொள்ள முடியலையோ அவர்களுக்காக பொது ஏற்பாடாக பண்ணுறது பரார்த்த பூஜைன்னு பேர். நான் எல்லோருக்கும் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கான வசதி இருக்கும்னு சொல்வதற்கு இல்லை. பூஜை பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதற்கு நேரம் இருக்கணும், தீட்சை முதலானவைகள் வாங்கி இருக்கணும். அதனால் அது எல்லோருக்கும் வாய்ப்பு இல்லை. அல்லது ஒரு காலத்தில் பூஜை செய்து வந்தவர்கள் இன்னொரு காலத்தில் உடல் நலக்குறைவு மற்ற காரணங்களால் செய்ய முடியாமல் இருக்கலாம். அதனால் பரார்த்த பூஜைன்னு ஆலய வழிபாடுன்னு வைக்கப்பட்டிருக்கு. அதில் பொதுவாக அந்த பூஜை செய்வதற்குனே ஒரு பிரிவினரை ஏற்படுத்தி அவர்கள் முறையாக அதையே வாழ்க்கையாக கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதற்கான ஆச்சார அனுஷ்டான முதலானவைகளை பின்பற்றி பூஜை செய்து வருகிறார்கள். இந்த பூஜையில் என்ன அங்கங்கள் இருக்குங்கிறத சென்ற வகுப்பில் பார்த்தோம். சோடச உபச்சார பூஜை என்று. பஞ்ச உபச்சார பூஜை ரொம்ப சுருக்கமாக பண்ணுறது. அர்ச்சனை, தூபம், தீபம், நைவேத்தியம், பிரதட்சண நமஸ்காரம், அது மட்டும் பண்ணுறது பஞ்ச உபச்சார பூஜை. சின்ன அளவில் சாயந்தரத்தில் பண்ணுறது அப்படி பண்ணலாம். ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு தூப, தீபம், ஒரு நைவேத்தியம், அதுக்கப்புறம் பிரதட்சண நமஸ்காரம், சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு பண்ணுறது பஞ்ச உபச்சார பூஜை. விரிவாக பண்ணுறது ஷோடச உபச்சார பூஜை. 16 உபச்சாரங்களோட ஈஸ்வரனை
வழிபடுறது. அது சென்ற வாரம் அது விரிவாகவே பார்த்துருக்குறோம். அந்த ஈஸ்வரனை வரவழைத்து ஆவாகனம் பண்ணி அப்புறம் அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமனம், இப்படி கை கால் அலம்புறதுக்கு ஜலம், வாய் அலம்புறதுக்கு ஜலம், அப்புறம் ஸ்நானம், வஸ்திரம், சந்தனம், ஆடை அலங்காரங்கள், சந்தனம், குங்குமம், அர்ச்சனை, தூபம், தீபம், நைவேத்தியம், மற்ற உபச்சாரங்கள்லாம் இருக்குது. பலவிதமான அலங்கார தீபங்களால் ஆராதனை பண்ணுறது. அப்புறம் வாத்தியம், நிருத்தியம் எல்லாமே சேர்த்துக்கொள்ளலாம். அதெல்லாம் சேர்த்தா இன்னும் நிறையா வரும். சொடச உபச்சாரத்தில் அது வரலை. ஆனால் அதெல்லாம் இறுதியாக பண்ணுற பொழுது அலங்கார தீபங்கள்லாம் காட்டின பிறகு வேறு என்னெல்லாம் முடியுமோ எல்லாம் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தால் அவரை எப்படி உபசரிக்கிறோமோ அப்படி இறைவனை நம்ம வீட்டுக்கு அழைத்து, நம்ம இடத்துக்கு அழைத்து அவரை உபச்சாரம் பண்ணி மகிழ்வித்து, அப்புறம் என்னது நமக்கு என்ன தேவையோ ஒரு பிரார்த்தனையை போட்டு அதுக்கு தான் அவரை திருப்திப்படுத்தி மகிழ்வித்து நமக்கு தேவையானதை கேட்கறது. அல்லது அவர் ஏற்கனவே தாராளமாக கொடுத்துருக்கிறார் கேட்காமலே, அதற்கு நன்றி செலுத்துறது. ரெண்டுமே நன்றி செய்யும் விதமாகவும் பூஜை பண்ணுறோம். அப்புறம் தேவையானதை கேட்டாலும் அவர் கொடுப்பார். அதனால் உள்ளூரில் ஒரு விஐபி இருக்காருன்னா அவர் ஏற்கனவே நமக்கு நிறைய சகாயம் பண்ணியிருக்கிறார். அப்போ அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்குறோம். அப்புறம் அதுக்கு மேலே நமக்கு வேறு ஏதாவது தேவை இருந்தால் அதையும் கேட்கலாம். அவ்வளோ அவருக்கு சக்தி இருக்குது, அவர் செய்வார். அந்த மாதிரி ஈஸ்வர பூஜை அது எப்படி, அதில் என்ன தத்துவங்கள் இருக்குது என்பதெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்போ இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது பரார்த்த பூஜையை, ஆலய வழிபாடு. நம்ம கோயிலுக்கு போகிறோம், நம்ம ஆத்மார்த்தமாக தனிப்பட்ட முறையில் வீட்டில் பூஜை பண்ணாலும் அந்த ஆலயங்களுக்கும் செல்ல வேண்டும். ஆலயங்களுக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குது. அங்கே அதுக்காகவே முறையாக வேத மந்திரங்கள்லாம் படித்து அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை மற்றதெல்லாம் விரிவாக செய்கிறார்கள். அதனால் அங்கே தெய்வ சாநித்தியம்ங்கிறது விசேஷமாக இருக்குது. அந்த கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் எல்லாரும் அதே எண்ணத்தில் வரக்கூடியவர்களாக இருக்கிறதுனால ஒரே சிந்தனை, இந்த கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறதான இப்போ ஒரே சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் அங்கே ஒன்று சேருகிறார்கள். அதனால் நல்ல வைப்ரேஷன், நல்ல அதிர்வானது அங்கே இருக்கும். அந்த ஆலயத்திற்கும் செல்ல வேண்டும். தினசரி அல்லது வாரம் ஒரு முறை நமக்கு எப்போ நேரம் இருக்கோ ஆலயங்களுக்கும் செல்ல வேண்டும். நித்திய பூஜை நித்தியமாக நம்ம வீட்டில் ஆத்மார்த்தமாக பண்ணுறது பண்ணணும். எப்போல்லாம் நேரம் இருக்கோ அப்போல்லாம் ஆலயத்திற்கு சென்று வர வேண்டும். அந்த ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அந்த ஆலயத்தில் எப்படி நம்ம வழிபடணும், உள்ள கோபுரத்தை பார்க்கறதுலேருந்து உள்ளே போகிற வரைக்கும் எப்படி நடந்து கொள்ளணும், அங்கே என்னென்ன முறைகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆலய வழிபாடு என்பது ஆலய அமைப்பு பற்றி முன்னாடியே பார்த்துருக்குறோம். ஆலயம் எந்த அடிப்படையில், எந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில் கட்டப்பட்டிருக்குங்கிறது ஏற்கனவே முன்னாடி வகுப்பில் சொல்லியிருக்கிறேன். இங்கே அந்த ஆலயத்துக்கு போகிற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது. ஆலயத்தை பற்றியும் அதன் உறுப்புகளை பற்றியும் அதில் உறையும் மூர்த்திகளை பற்றியும் முன்னர் ஆலயம் என்ற பகுதியில் விளக்கியுள்ளோம். அதை நம்ம விரிவாக பார்த்துருக்கிறோம். ஆலய வழிபாடு அனைவருக்கும் இன்றியமையாதது. ஆலயத்திற்கு சென்று வழிபட விரும்புவோர் மேற்கொள்ள வேண்டிய சில முறைகள் உள்ளன. அம்முறைகளை கடைப்பிடித்து ஒழுகினால் ஆலய வழிபாட்டாலாகிய நன்மையை பெறலாம். நீராடாதவர்களும் குளிக்காதவர்களும் சுத்தமான ஆடை உடுத்தாதவர்களும் வீட்டில் ஜனன மரண ஆசௌச்சங்கள் உடையவர்களும் வீட்டிற்கு விலக்கான பெண்களும் ஆலயத்தினுள் செல்லக்கூடாது. நெகட்டிவாக சொல்லியிருக்கார். பாசிட்டிவாக சொன்னால் குளித்துட்டு போகணும், நல்ல தூய்மையான ஆடை தூய்மையான பண்பாடான, அது வேறு பேண்ட் இது ஷார்ட்ஸு போட்டு வர்றாங்கன்னா நைட்டியோடையே வந்துடுறாங்க. நைட்டியோட எங்கே வேணாலும் போகலான்னா கோயிலுக்கு வர போதும் அந்த ராகன்னா. அதனால் அதெல்லாம் கூடாது. அதனால் தூய்மையான பாரம்பரியமான உடை உடுத்தி வர வேண்டும், குளித்து வரணும். அப்புறம் தீட்டு முதலானவை, ஜனன மரண ஆச்சோச்சங்கள் அதெல்லாம் இருந்தால் அந்த சமயத்தில் ஆலயத்திற்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். அது மாதிரி வீட்டுக்கு விளக்காக இருக்க சமயங்களில் ஆலயத்திற்கு செல்லுதல் கூடாது. ஆலயத்துக்கு போகும் முன் 6 குளங்களில்
வேட்டி முதலியவற்றை நன்கு தோய்த்து நீராடி பின்னர் தோய்த்து உலர்ந்த ஆடை கட்டிக்கொள்ள வேண்டும். அந்த ஆலயத்திலேயே குளம் இருக்குது, அல்ல அருகில் ஆறு இருக்குன்னா அதில் ஸ்நானம் பண்ணுறதுன்னு, அதில் ஸ்நானம் பண்ணுறது விசேஷம். நம்ம இங்கேருந்து எங்கேயோ தூரமாக பயணப்பட்டு போகிறோம், அது நான் வீட்டில் குளிச்சுட்டு போகலாம். ஆனால் இங்கேருந்து பஸ்ஸில் ஏறி போகிறா எல்லா அழுக்கும் வந்துடுது அது. அதனால் அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும்னா அதில் நல்லா ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் வேறு புது ஆடை மாற்றிக்கொண்டு அப்புறம் என்ன பண்ணும், பழைய ஆடையை அங்கேயே விட்டுறக்கூடாது. அதை பண்ணுறான் நேராக, அது பழசெல்லாம் அங்கேயே போட்டு விட்டுனா அது போடக்கூடாது. அது மாசுபடுத்துறது. புண்ணிய தீர்த்தத்தில் குளிக்கிறது பாப்பம் போகிறதுக்காக. குளிச்சுட்டு பழைய ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே போட்டு வந்த பாப்பத்தை சம்பாதிச்சு வர்றது. பாவம் இருக்கிற பாப்பம் போகாது, புதுசாக பாப்பம் வரும். அதான் சொல்கிறேன், அது பாப்பம். அது பாப்பம். நம்ம போகிறது பாப்பம் போகிறதுக்காக குளிக்க போகிறோம், அங்கேயே விட்டுட்டு வந்த அது பாப்பம். அதனால் குளிக்க போய் சேறு பூசிட்டு வர்றதுன்னு பழமொழி இருக்குல்ல. எல்லா கோயிலும், ஐயப்பன் கோயில் அதெல்லாம் எங்கே போனாலும் பழசை விட்டுட்டு வந்துடுறது. அதனால் பழமொழி சொல்கிறாங்களே, குளிக்க போய் சேறு பூசிட்டு வர்றதுன்னு. அந்த மாதிரி பாப்பம் போகிறதுக்காக நீராட போய் புதுசாக பாப்பத்தை சம்பாதிச்சுட்டு வர்றதுன்னா அது பண்ணக்கூடாது. அதனால் குளித்து அந்த ஆறு குளங்கள் தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். தீட்சை பெற்றவர்கள் அனுஷ்டானம் முடித்து உணவு அருந்தாமல் ஆலய வழிபாட்டிற்கு செல்ல வேண்டும். தீட்சை, சமய தீட்சை வாங்கியிருந்தாக்க தன்னுடைய அனுஷ்டானம் ஜபம் நித்தியமாக பண்ணக்கூடிய அந்த பூஜை, சிவ பூஜை, ஜபம் பண்ணுறது அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உணவு எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது தான் பழக்கம். சாப்பிட்ட பிறகு கோயிலுக்கு போகிறதில்ல, கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்றதுன்னு. தன்னுடைய சொந்த அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு பிறகு அது பிரசாதம், அங்கேயே பிரசாதம் கொடுப்பாங்க. சக்கரை பொங்கல் அதெல்லாம் வரும், புளியோதரையெல்லாம் வரும். அதையும் வாங்கிட்டு நம்ம சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடலாம். அது அப்போ அது பிரசாதமாயிரும். அதனால் உணவுக்கு பிறகு சரி, ஆலய தரிசனத்திற்கு பிறகு உணவு நல்லா சாப்பிட்றதுக்கு 11-12 மணி ஆயிரும். அது நல்லது தான் உடம்புக்கு. இன்றைக்கி இன்டர்மிட்டன்ட் டயட்டுன்னு ஒரு டயட்டு சொல்கிறான். அதனால் 12 மணி நேரம் நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டாக்கா காலையில் 7 மணிக்கு சாப்பிட்றது சாதாரணமான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆனால் அது எவ்வளோ தள்ளி போட்டு 11-12 மணிக்கு சாப்பிட்டாக்கா அது ஒரு டயட் சிஸ்டம். உடம்புல அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் குறையும்னு அந்த காலத்தில் அப்படித்தான் சாப்பிட்டு இருந்தாங்க. சாப்பாடு காலையில் டிஃபனு 11 மணிக்கு, அதுக்கு முன்னாடி காலையில் ஏதோ கஞ்சி இஞ்சி குடிப்பாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டு 11 மணி 12 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. சாயந்தரம் 6-7 மணிக்கு சாப்பிட்ருவாங்க. 2 வேளை உணவு தான் இருந்தது. அதனால் ஆரோக்கியமாக பிபி சுகர்லாம் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ நம்ம 4 வேளை, அதற்கு நடுவில் அது இன்டர்மீடியட் ஃபுட்டுலாம் தனி, அது நடுவில் சாப்பிட்றதெல்லாம் தனி கணக்கு. காலையில் இட்லி, அப்புறம் மத்தியானம் சாப்பாடு, 11 மணிக்கு டீ வடை, சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு சுண்டல், அப்புறம் திரும்ப 7 மணிக்கு சாப்பாடு, அப்புறம் 11 மணிக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அது தனி. அதெல்லாம் இருந்தால் அப்புறம் எப்படி இருக்கும்? அதனால் அதெல்லாம் இல்லாமல் அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டு ஈஸ்வர பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கோயிலுக்கு போய் பூஜை பார்த்துட்டு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். சைவர்கள் விபூதி, சந்தனம், ருத்ராட்சம் முதலியவைகளையும், வைஷ்ணவர்கள் நாமம், துளசி, மணிமாலை முதலியவற்றையும், மற்றையவர்கள் வேறு ஏதோ சம்பிரதாயத்தில் இருந்தால் அவரவருக்குரிய சமய சின்னங்களையும் தரித்து கொள்ள வேண்டும். ஆனால் கோயிலுக்கு போகிற பொழுது இந்த சமய சின்னம், ருத்ராட்சம், விபூதி, சந்தனம், குங்குமம்லாம் நல்லா முறையாக வைத்து கொண்டு போகணும். அப்புறம் அங்கே போய் அது பிரசாதமாக கிடைக்கும், அதையும் வைத்துக்கொள்கிறோம். நான் கோயிலுக்கு போகிற போது அதெல்லாம் வச்சுட்டு போகிறது. அது விபூதினா என்னன்னா, விபூதியை பற்றி விளக்கம் வருது. புல்வெளியில் மேய்ந்த இளம் பசுவின் சாணத்தை விபூதி பண்ணுறது. அதில் புல்வெளியில் கண்டதை சாப்பிட்றது இல்லை. சினிமா போஸ்ட்லாம் சாப்பிட்டு இருக்குல்ல, அதனால் அந்த பசு இல்லை, புல்வெளியில் மேய்ந்த பசுனா. அது பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு வேறு ஏதாவது உணவு கிடைச்சா தானே. அதில் இருக்க அந்த மைதா மாவு பசை இருக்கு, அந்த வாசத்துக்காக அது சாப்பிட்ற பொருள்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அதோட தலையிலத்து அப்படி மனுஷனோட சேர்ந்ததுனால கேடு. அது பாட்டு காட்டில் இருந்தாக்க புல்வெளியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மனுஷன் கூட வந்ததுனால அப்படியெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு. புல்வெளியில் மேய்ந்த இளம் பசுவின் சாணத்தை அக்னியில் நீற்றி எடுக்கும். அதை
உருண்டையாக பிடித்து அப்புறம் அதை அக்னியில் அந்த உமியெல்லாம் சேர்த்து அக்னியில் அதை எரிக்கிற பொழுது வரக்கூடிய பொடி அது விபூதி ஆகும். விபூதியை புது துணியால் வடிகட்டி விபூதி தயார் பண்ண பிறகு அந்த உருண்டையாக இருக்கும். அதை நல்லா தண்ணீரில் அலசி வடிகட்டி அதுக்கப்புறம் அதை காய வைத்து நறுமலர் இட்டு நல்ல வாசனா திரவியங்கள்லாம் சேர்த்து பச்சை கற்பூரம் அதெல்லாம் சேர்த்து பண்ணுறது. நம்ம இங்கே சிவராத்திரிக்கு பண்ணுறோமே அந்த முறைகளோட மந்திரம்லாம் சொல்லி அதை முறையாக பண்ணுறோம். நறுமலரிட்டு புதிய பாத்திரங்களில் வைத்து அவசியத்திற்கு தக்கபடி பட்டு பையிலாவது சம்புடத்திலாவது எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் பசுமாடு இருந்தது. அதற்கான விபூதியை அவர்களே செய்தார்கள். அது நமக்கு தேவையானதை நம்மளே செய்து கொள்ள முடியும். அந்த விபூதி தன்னை தரித்தவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தலால் பூதி என்றும். அதனால் பூத்தினாலே மகிமை அப்படின்னு அர்த்தம். செல்வம் ஐஸ்வர்யம்னு அர்த்தம். பூதி அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம். விபூதினா நல்ல விசேஷமான செல்வம். அதனால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கறதுனால தான் அதுக்கு விபூதின்னு பேர். திரு நீருன்னு தமிழில் சொல்கிறோம். சம்ஸ்கிருதத்தில் விபூதின்னு பேர். விபூதினா மகிமா மகிமை என்ற அர்த்தம். அதுக்கு பல பெயர்கள் இருக்குது. எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கறதுனால பூதி என்றும், ரட்சித்தலால் அதை நம்ம காப்பாற்றுறதுனால ரக்ஷை என்றும். நல்ல ரக்ஷைன்னு சொல்கிறோம். எது நம்ம காப்பாற்றுதோ அது ரக்ஷை. கையில் கட்டக்கூடிய கயிறு, நெற்றியில் வைக்கக்கூடிய இந்த விபூதி இதெல்லாம் நம்மை காப்பாற்றக்கூடிய தீய சக்திகளிடமிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியதுங்கிறதுனால அதுக்கு ரக்ஷைன்னு ஒரு பேர். சிவத்துவத்தை விளக்குவதால் பசிதம் என்றும், பாவங்களை நீக்குவதால் பஸ்மம் என்றும். பாப்பத்தெல்லாம் பஸ்மமாக்கிறோம். ஏன்னா அது சாம்பல், அதை அணிபவர்கள் அவர்களுடைய பாப்பத்தெல்லாம் நீக்கி பஸ்மமாக ஆக்கிவிடும் என்பதனால் பஸ்மம் என்றும். மலத்தை கழுவுவதால் குட்சாரம் என்றும் பெயர் பெறும். ஆணவம் கர்மம் மாயைன்னு மனதில் இருக்கக்கூடிய இந்த மலங்களை போக்குறதுனால, மும்மலங்களை போக்கும் என்பதனால அதற்கு குட்சாரம் என்றும் பெயர் பெறும். துர்நாற்றத்தை பசுவின் சாணம் அகற்றுவது யாவரும் அறிந்த உண்மை. அந்த காலத்தில் வீடெல்லாம் அப்படி தானே, சாணத்தில் தான் மெழுகுவாங்க. சாணத்தில் மண் மண் தரையாக இருக்கும். சாணத்தில் மெழுகி வெளியே சாணம் தெளித்து கோலம் போட்டு அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான டைம். என்ன எல்லாம் டைல்ஸாக இருக்குது, அங்கே சாணம் போட்டு மெழுகிறது. எல்லாம் கிரானைட் கல் டைல்ஸாக இருக்கிற போது எங்கே சாணம் போட்டு மெழுகிறது. அதனால் இல்லை. அப்புறம் சாணம் ஆமாம், அதெல்லாம் வருது. அதனால் வரக்கூடியதெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அப்படி வீடே அப்படி தான் இருந்தது. சாணத்தில் மெழுகி சாணத்தை வாசலில் தெளித்து கோலம்லாம் போட்டு இருந்தது. நல்ல சாணத்தை எப்படி. அதனால் அது கெட்ட கிருமிகளை போக்கக்கூடியது. கிருமி நாசினியாக, சிறந்த கிருமி நாசினியாக அது இருந்திருக்கு. அதுபோலவே நமது உடலில் உள்ள துர்நாற்றங்களை அகற்ற, அதனால் அது வீட்டை தூய்மைப்படுத்துறதுக்கு சாணம் பயன்பட்டது. அதை எரித்து சாம்பலாக்குற பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய துர்நாற்றங்களை அகற்ற சாணத்தால் தயாரிக்கப்படும் விபூதி மிகவும் அவசியமானதாகும். சிரஸ்னா தலையிலுள்ள நீர்தோஷம், தலைவலி முதலியவற்றை அகற்றவும் இது பயன்படுகிறது. அந்த சாம்பல் உள்ள இந்த நீரை எடுத்துடுது, கெட்ட நீரை எடுத்து விடுகிறது. அதனால் ஜலதோஷம், தலைவலி முதலானவைகளெல்லாம் நீர்னால் வரக்கூடிய அதிகப்படியான அல்லது கெட்ட நீர் உடம்புல இருக்கிறதுனால வரக்கூடியதெல்லாம் அது நீக்குகின்றது. அதனுடைய வெப்பம் அதை நீர்த்து போக செய்து விடுகின்றது. அன்றியும் இத்திருநீர் யாவரும் முடிவில் பிடி சாம்பல் ஆவர் என்ற நிலையாமையை நமக்கு உணர்த்தி. அதனால் இந்த சாம்பல் மாதிரி நாமளும் ஒரு நாள் போயிடுவோம்னா, இந்த சாம்பல் எதோ அதே மாதிரி தான் இந்த சரீரம் ஒரு நாள் போகும். நம்ம சேர்த்து வச்ச செல்வம் எல்லாம் போகும். மற்ற பதவி அதிகாரம் என்னெல்லாம் மேலாடுதுன்னு நினைக்கிறோமோ எல்லாமே ஒரு நாள் சாம்பலாக போகக்கூடியதுன்னு நினைவுபடுத்தி கொள்வது. அதனால் அந்த சாம்பலை பார்க்குற பொழுது நம்ம கதியே ஒரு நாள் இதுதான் அப்படின்னு சொல்லி நினைத்து கொள்ளணும். அதனால் அகங்காரம் போகும். அதனால் அகங்காரம் போகும். நீயும் இத்தகைய நீராய் சிறிது காலத்திற்குள் முடிவாய். ஆதலால் உன் வாழ்க்கை தூய்மையுடனும் இறைவன் மீது உற்ற பற்றுடனும் இருத்தல் வேண்டும் என எச்சரிக்கின்றது. அதனால் அது விபூதியை பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வரும். வாழ்க்கை ஒரு நாள் சாம்பலாயிரும். அது எப்போங்கிறது தெரியாது. அதனால் அதற்குள்ள இறைவனை பற்றி கொள்ள வேண்டும், இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும்னு நினைவுபடுத்துறதுக்காக. பசுவாகிய ஆன்மாவின் மலம், பசுனா ஜீவன், ஜீவனாகிய ஆன்மாவின் மலம்
நீராகிய பின்னரே ஜீவன் சிவனாகிறான் என்ற தத்துவத்தையும் இது வெளிப்படுத்துகின்றது. இந்த மனதில் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயைங்கிற மும்மலம் நீராகிற பொழுது, இந்த திருநீர் மாதிரி அது எரிந்து சாம்பலாகிற பொழுது ஜீவன் சிவனாகிறான். அதையும் நினைவுபடுத்துது. புறத்தில் இந்த விபூதி சாம்பல் என்னென்னா, நம்மளுடைய ஆணவம், கண்மம், மாயைங்கிற மும்மலங்கள் எப்போ எரிந்து இந்த மாதிரி சாம்பலாகுதோ அப்போ ஜீவனாக இருக்கிற நாம் சிவனாக ஆகிவிடுவோம் என்பதை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற தத்துவத்தையும் இது வெளிப்படுத்துகிறது. அதனால் விபூதி வைக்கிற பொழுது அதெல்லாம் நினைக்கணும். இந்த ஆணவம், கண்மம், மாயை மும்மலங்களும் இதே மாதிரி சாம்பலாக போகணும் இறைவனுடைய அருளால என்று சிந்திக்க வேண்டும். எனவே விபூதி மத சம்பந்தமாகவும் ஆரோக்கிய சம்பந்தமாகவும் பயன்படுதலின் நமக்கு இது இன்றியமையாததாகும். நம்ம எல்லா சமய வழிபாட்டிலையும் என்னெல்லாம் பொருள்கள் பயன்படுத்துகிறோமோ, ஒரு பக்கம் அது தெய்வத்தன்மை உடையது, இன்னொரு பக்கம் அதில் மருத்துவ குணங்களும் நிறையா இருக்குது. நம்ம உடல் சார்ந்த, சமூகம் சார்ந்த ஆரோக்கியத்திற்கு அது முக்கியமானதாக இருக்குது. அப்படி இயற்கை மூலிகைகளை தான் எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. என்னெல்லாம் நம்ம பூஜை வழிபாட்டுக்கு இல்லை ஹோமத்துக்கு அந்த திரவியங்கள் என்னெல்லாம் பயன்படுத்துகிறோமோ எல்லாமே இயற்கை பொருட்கள், இயற்கையிலிருந்து உற்பத்தியானது, மருத்துவ குணமுடையது. அதனால் ஆரோக்கியங்கிறதும் சுகாதாரம் என்பதும் கிடைக்கின்றது. அது புறப்பலன். அகப்பலன் அது மத சம்பந்தமாக நம்மளுடைய மனதை சம்ஸ்காரப்படுத்துவதாக, பக்குவப்படுத்துவதாக, உயர்த்துவதாக, உயர்ந்த தத்துவங்களை எப்பொழுதும் நம்மை நினைக்கச் செய்வதாக ஆக்கும். வடக்கு முகமாக வேணும், கிழக்கு முகமாக வேணும் நின்று விபூதியை பூமியில் சிந்தாதபடி நடுவிலுள்ள 3 விரல்களால் எடுத்து அண்ணாந்து சிவசிவ என்று சொல்லி சிவனை தியானித்து பூசுதல் வேண்டும். வடக்க பார்த்து அல்லது கிழக்க பார்த்து 3 விரல்களில் விபூதி எடுத்து நல்லா நிமிர்ந்து பூச வேண்டும். அந்த விபூதி கீழே சிந்தாமல் பூசணும். காலை மாலைகளிலும் குளித்தவுடனும் பூஜைக்கு முன்னும் ஆலய வழிபாட்டுக்கு முன்னும் சாப்பாட்டிற்கு முன்னும் அணிதல் வேண்டும். அதனால் விபூதி எப்பொழுதும் தரித்திருக்கணும். குளித்தவுடனே தரிக்கணும். பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி விபூதி வைக்கணும். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வைக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் விபூதி அணிந்திருக்க வேண்டும். சமய தீட்சை முறைப்படி விபூதி தரிப்பது தகுதியுடையது எனினும், அதனால் தீட்சை வாங்கியிருந்தால் அதுலேயும் இந்த ஜபம் சொல்லித்தர பொழுது விபூதி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதும் எப்படி பயன்படுத்துறதுங்கிறதும் சொல்லி கொடுப்பார்கள். அது தெரிந்தால் அந்த முறைப்படி பண்ணலாம். அப்படி இல்லாதவர்கள் எனினும் தீட்சை பெற்றுக்கொள்ளும் வரை விபூதியை தண்ணீரிலே குழைத்து நாமள ஈசானமூர்த்தையே நமக என்று சொல்லி சிரத்திலும், தத்புருஷாய வக்ராய நமக என்று சொல்லி நெற்றியிலும், அகோர ஹிருதயாய நமக என்று சொல்லி மார்பிலும், வாமதேவ குகாய நமக என்று சொல்லி தொப்புளிலும், சத்யோஜாத மூர்த்தையே நமக என்று சொல்லி புஜங்களிலும், கை முட்டுக்களிலும், மணிக்கட்டுகளிலும், இடுப்புகளிலும், கால் முட்டுக்களிலும் தரித்து கொள்ளுதல் வேண்டும். எந்தெந்த இடத்துல வைக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஞான சம்பந்தர் பாண்டியனின் வெப்பு நோயை போக்கிய மந்திரமாவது நீரு என்ற திருநீற்று பதிகத்தில் உள்ள சில பாடல்களை ஓதியும் தரித்து கொள்ளலாம். நமக்கு தெரியும், மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன், திருவாளவாயான் திருநீரை, இப்படி 10 பாட்டு இருக்குது. அதில் 1, 2வது சொல்லி விபூதி தரிக்க வேண்டும். விபூதியை தரித்து கொண்டு ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை பலமுறை ஜபித்து கடவுளை வணங்க வேண்டும். இல்லை விபூதி வைத்துக்கொண்டு ஓம் நம சிவாய பலமுறை 108 முறை குறைந்தது, இல்லை அதற்கு மேலேயும் ஜபம் பண்ணணும். அதுக்கப்புறம் ருத்ராட்ச மகிமை, ருத்ராட்சத்தை பற்றி விளக்கம். சிவபெருமானது 3 திருக்கண்களிலிருந்து பொழிந்த நீரில் தோன்றியதாக எண்ணி, இல்லை சிவபெருமானுடைய கண்ணில் இருந்து வந்ததுனால ருத்ர அக்ஷம் தான். ருத்ரன் சிவபெருமான், அக்ஷம் அப்படிங்கிறது கண்ணு. அதாவது ருத்ரனுடைய கண்ணில் இருந்து வந்ததுனால தான் அதுக்கு ருத்ராட்சம்னு பேர். சிவபெருமானுடைய 3 கண்கள் அந்த கண்ணில் இருந்து, அந்த கண்ணீர் துளியிலிருந்து வந்ததான் ருத்ராட்சம். அதிலிருந்து அந்த சிந்திய கண்ணீர் துளிகளிலிருந்து ருத்ராட்ச விருட்சமானது வந்தது. ருத்ராட்சம் என்பது ருக்கினை அல்லது சம்சார துக்கத்தை
திரவிப்பது அல்லது இல்லாமல் செய்வது. ரோதனம் அப்படின்னாலே துக்கம், துக்கத்தை போக்கக்கூடியது என்ற அர்த்தம் ருத்ராட்சத்துக்கு. துன்பத்தை, சம்சாரத்தை போக்கக்கூடியது. ருத்ராட்சம் சிவனது கண்ணோட்டம் எனவும் கூறுவர். அவருடைய கண்ணோட்டம்ங்கிறது கடைக்கண் பார்வை, கருணை என்பது. கண்ணீர்லேருந்து வந்த துளினா என்னது? அது கருணை என்ற அர்த்தம். இரக்கம், கருணை என்ற அர்த்தம். நல்ல ருத்ராட்சத்தை உரைத்து பார்த்தால் பசும் பொன்னின் மாற்று இருக்க காணலாம். தங்கம் மாதிரி பொன்னா அந்த பிரகாசம் அது இருக்கும். அந்த மஞ்சள் நிறம், பொன்னிறம் இருக்கும். இதனுள் மக்கள் உடலுக்கு நன்மை பயக்கும் சில பொருட்கள் இருக்கின்றன. அதுக்கு மருத்துவ குணமும் உண்டு ருத்ராட்ச கொட்டைக்கு. இதனை உரைத்து மருந்தோடு கலந்து குடித்தால் பல நன்மைகள் உண்டாகின்றன என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். ருத்ராட்சத்தின் வழி உடலில் பாயும் நீர் புனிதமானது. இலங்கு மாமணி ருத்ராட்சம் ஒன்றணியில் விலங்கேற்று வெம்பூத்தங்கள் முதலிய மேவா என்றபடி ருத்ராட்சம் அணிபவரை எவ்வித உபாதிகளும் இந்த கெட்ட சக்திகள், கெட்ட பூத்தங்கள் எதுவும் வந்து நெருங்காது, வந்தடைய மாட்டார். நல்ல கெட்ட மனிதர்கள் கூட பக்கத்தில் வரமாட்டான். ருத்ராட்சம்லாம் போட்டிருந்தா அவன் சாமியார் பையன், அவன்கிட்ட போய் என்ன அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு விலகி போயிடுவான். அவனா விலகி போயிடுவான், தொந்தரவு கொடுக்க மாட்டான். ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதற்கு எவன் கூசுகிறானோ அவனை காண்பதற்கு இறைவனும் கூசுகிறான். கூண்பதற்கு கண்டியினை கூசியிடும் புள்ளியரை காண்பதற்கு கூசும் அரண் கைத்து. அதில் சிவபெருமான் அவனை பார்க்கறதுக்கு கூசுவாரான். ருத்ராட்சம் இன்னைக்கு விபூதி சந்தனம்லாம் வச்சுக்கிறதுக்கு வைக்கப்படுறாங்க நம்ம பசங்க. நம்ம இளம் தலைமுறை இதெல்லாம் வச்சுக்கனாக்கா அதெல்லாம் சமூக கேலி பண்ணுவாங்கன்னா அப்படின்னு நினைக்கிறான். மற்ற மதத்தவர் அவனுடைய மத சின்னத்தை வைத்து கொள்றதுக்கு எந்த வைக்கப்படுறதும் இல்லை. நம்ம ஆள் தான் அதை வச்ச அப்படி சினிமாவில் அப்படி பண்ணிட்டான். அது திட்டமிட்டு பண்ணது. சினிமா முதலான அதில் நாமம் போட்டாக்கா கேலி பண்ணுறான். விபூதி வச்சுருந்தா கேலி பண்ணுறான். அப்படி கேலி பண்ணி அது இல்லாமல் பண்ணிட்டான். அது பண்ணாக்க கேலி பண்ணுவாங்களோங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி விட்டார்கள். ஆனால் மற்ற மதத்தவர்கள் அவர்கள் சமய சின்னத்தை வைத்து கொள்றதுக்கு எந்த வெக்கமும் படுறதில்லை. ஏன்னா அதை எங்கேயும் யாரும் கேலி பண்ணுறதில்லை. கேலி பண்ணி சினிமா எடுக்கிறதில்ல. சினிமா எடுத்தால் அவன் உயிரோடு இருக்க மாட்டான். அப்படி இருக்குது. நம்ம தான் என்ன கேலி பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டு நாமளே கைதட்டிட்டு வருவோம். அதான் ஸ்கூலில் எதுவும் வைக்கக்கூடாதுங்கிற, கயிறு கட்டக்கூடாது, ஸ்கூலில் விபூதி சந்தனம் குங்குமம் எதுவும் வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, வளையல் போடக்கூடாது எல்லாம் சொல்கிறான். ஆதலால் கோவில் அர்ச்சகர்களும் அடியார்களும் துறவிகளும் ருத்ராட்சத்தை அவசியம் தரித்தல் வேண்டும். எல்லோருமே முக்கியம். இல்லறத்தில் இருக்கிறவர்களும் வைக்கலாம். ஆனால் அதுக்கான ஆச்சார அனுஷ்டானத்தை கடைபிடிக்கணும். அதனால் யாருக்கு முடியுமோ அர்ச்சகர்கள் கண்டிப்பாக பண்ணணும், அடியார்கள் கண்டிப்பாக பண்ணணும், துறவிகள் ருத்ராட்சத்தை அவசியம் அடிய வேண்டும். இதில் பல விதம் இருக்குது. ருத்ராட்சத்திலேயே ஒரு முகமணி முதல் 16 முகமணி வரை உண்டு. கழுத்தின் 32 மணிகளை ஒருங்கு சேர்த்து மாலையாக அணியலாம். 32, 64, 108 அணியலாம். மார்பில் கழுத்தில் சின்னதாக மார்பில் 108 நீளமாக மாலையாக போடுற பொழுது 108, 54, 27 எண்ணிக்கையில் பொடி மணிகளை மாலையாக கோர்த்து ஜபத்திற்கும் பயன்படி தரித்து கொள்ளலாம். ஜபம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியும் வைத்து கொள்ளலாம். ருத்ராட்சம், விபூதி ருத்ராட்சம் இதெல்லாம் சமய சின்னம். அதுக்கப்புறம் சந்தனம் மிக குளிர்ச்சியுடையதும் மனம் உடையதும் ஆகும். அது உடலில் உள்ள வெப்பத்தை நீக்கி குளிர்ச்சியை தந்து உற்சாகத்தை உண்டு பண்ணுகிறது. அதனால் நம்ம நாடு கொஞ்சம் வெப்பம் மிகுந்த நாடு. சந்தனம்லாம் நிறைய பூசிக்கொண்டால் வெப்பம் குறையும். ஃபேர் அண்ட் லவ்லி போடுறது பேரில் அதெல்லாம் மேக்கப்பெல்லாம் போடுறோம். அது போட்டுட்டு அதுக்கு மேலேயாவது பார்த்துக்கணும். அதனால் அதெல்லாம் குறைக்கும்னா, அதெல்லாம் சன்ஸ்க்ரீன்லாம் சொல்கிறான்ல, அதெல்லாம் சந்தனம் வச்சாலே, நல்ல சந்தனம் வச்சா அது வேறு, ஒரிஜினல் சந்தனம் வச்சாலே அதெல்லாம் குறையும். பல நரம்புகள் புருவ மத்தியில் ஒன்று கூடுவதால் அவைகளுக்கு வெப்பம் ஏற்படாதிருக்க குளிர்ச்சியுடைய சந்தன திலகம் இடல் வேண்டும். அதில் இந்த அக்ஞான சக்கரம் அங்கே அழுத்தம் கொடுக்கறதா, சந்தனம் குங்குமம்லாம் வைக்கிற போது அழுத்தம் கொடுப்பதா இருக்குது. அந்த வெப்பம் ஏற்படுவதை குறைப்பதாக அது இருக்கின்றது. பரமசிவனது நெற்றிக்கண்ணை நினைப்பூட்டுவதற்கும் அடியார்கள் திலகம் அணிந்து கொள்ளுகின்றனர். பகவான் அவர்
இயற்கையாகவே நெற்றிக்கண் வச்சுருக்கிறாரு, நமக்கு இல்லை. அதனால் இருக்கிறதா சந்தன குங்குமம் வச்சுக்கலாம், நமக்கு அது நெற்றிக்கண்ணாக நினைத்து வைத்து கொள்ளலாம். திருமண் நாமம், அது பெருமாள் வைஷ்ணவர்கள் திருமண் பயன்படுத்து, விபூதிக்கு பதில் திருமண் என்று அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நாமம் ஒரு வகை திருமண்ணால் இடப்படுவது, எல்லா முடிவில் மண்ணாய்விடும் என்பதை இது உணர்த்துகின்றது. அதனால் இது சாம்பல்னா அது மண், ஒன்று எரிக்கிறது புதைக்கிறது தானே, அதனால் எரிச்சா சாம்பல், புதைச்சா மண் தானே. அதனால் அது 2 மரபில் 2 விதமாக வைத்திருக்கு. எல்லாம் மண்ணாகிவிடும் என்பதை உணர்த்துகிறது. அன்றியும் இறைவனது திருவடி அல்லாது உயிர்களுக்கு வேறு கதி இல்லை என்பதை உணர்த்த திருமாலின் திருவடியின் சாயலாய் திருமால் அடியார்கள் இதனை இடுகின்றனர். அது பகவானுடைய திருவடி, அந்த நாமங்கிறது பகவானுடைய திருவடி. நடுவில் இருக்கக்கூடிய அந்த செந்தூரம், அந்த குங்குமங்கிறது அம்பாளுடைய, மகாலட்சுமியினுடைய அடையாளம். நல்ல திருவடி தான் நெற்றியில் இருக்கு. எனவே இந்து மத சின்னங்களாகிய விபூதி, ருத்ராட்சம், சந்தனம், நாமம் முதலியவற்றை அவரவர்கள் சமய ஆச்சாரப்படி அணிந்து இறைவன் திருவடிக்கு ஆளாக வேண்டும் என்பது பெறப்பட்டது. இப்படி சமய சின்னங்கள் தரித்து செல்லணும். கோயிலுக்கு போகிற பொழுது ஒரு கோயிலில் போன விக்கிரகங்கள் இருக்குது, தெய்வ விக்கிரகங்கள், அதனுடைய விளக்கம். ஆலயங்களில் நிலை நிறுவ பெற்றிருக்கும் திருவுருவங்களுக்கு விக்கிரகம் என்று பெயர். அதனால் கிரகம், கிரகணம்னா கிரகிக்கிறதுன்னு அர்த்தம். தெய்வீக சக்தியை, தெய்வ ஆற்றலை கிரகித்து வைத்து கொள்ளக்கூடிய சக்தி அந்த விக்கிரகத்துக்கு இருக்குது. ஏன்னா மந்திரங்கள், நித்தியமாக மந்திரம் சொல்லி அபிஷேகம்லாம், புனித திரவியங்கள்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணுற பொழுது அது இயற்கை கல்லாக இருக்கலாம், பஞ்சலோகமாக இருக்கலாம், ஆனால் நித்தியமாக பண்ணுற அந்த மந்திர சக்தியினாலேயும் அந்த அபிஷேகம் முதலானவைகளாலும் அந்த கல்லினுடைய பஞ்சலோகத்தினுடைய சக்தியானது மிகுதியாகின்றது. அது தெய்வ ஆற்றலை கிரகித்து கொள்வதாக இருக்கின்றது. அது மந்திர சக்தியெல்லாம் அது கிரகித்து வைத்து கொள்ளுகின்றது. அதனால் அதுக்கு விக்கிரகம்னு பேர். அரசர்கள், ஜனநாயக தலைவர்கள் முதலியோரது பிறந்த நாள் முதலிய விசேஷ விழாக்களில் அவர்களது திருவுருவ படங்களை வைத்து கொண்டாடி வருகிறோம். பண்ணுறான், நாஸ்திகனும் பண்ணுறான். கடவுள் இல்லை, உருவ வழிபாடு கூடாது, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் கல்லுனா. கடைசியில் அவனுக்கும் திருவெல்லாம் கல் வச்சுருக்கிறான். அவன் மாலை வச்சு அவருக்கு பெரியாருக்கு மாலை போடுறான். நமது தாய் தந்தையர்களை நினைத்து மகிழவும் அவ்வுருவ படங்கள் உதவுகின்றன. அதனால் நம்ம அம்மா அப்பா விரும்பினவர்களுடைய படத்தை வைத்துக்கொள்கிறோம். அவர்கள் பக்கத்தில் இல்லை, தூரமாக இருந்தாலும் வைத்துக்கொள்கிறோம். இல்லை உலகத்தை விட்டு போயிட்டாலும் அவர்களுடைய நினைவாக வைத்துக்கொள்கிறோம். அதை பார்க்கிற பொழுது அவர்களுடைய நினைவு நமக்கு வருது. நம்ம படம் அந்த ஃபோட்டோவை பார்க்கிற பொழுது ஃபோட்டோன்னு பார்க்கறது இல்லை, பார்க்கிற பொழுது உணர்வு ரீதியான ஒரு நினைவு நமக்கு வருகின்றது. அதே மாதிரி இந்த விக்கிரகங்களை, திருவுருவ படங்களை பார்க்கிற பொழுது நமக்கு அந்த இறை சக்தி, இறைவனுடைய நினைவு வருகின்றது. அதனால் அது ஒரு லிங்கம், ஒரு குறியீடு தான். இப்போ தேசிய கொடினா, தேசிய கொடியை பார்க்கிற பொழுது தேச உணர்வு வருது. அது வெறும் துணி தான், வெறும் துணி தான், ஆனால் பார்க்கிற பொழுது உணர்வு வருகின்றது. அதே மாதிரி தான் இந்த தெய்வ விக்கிரகங்களும். அதனால் நாஸ்திகனுக்கும் அந்த அடையாளம் தேவைப்படுது. அவனுக்குன்னு ஒரு கொடி வச்சுருக்கிறான், அந்த கொடியை எரிச்சா ஒத்துக்குவானான்னா. அவனுக்குன்னு, அவன் தலைவருக்குன்னு விக்கிரகம் வச்சுருக்கான், ஃபோட்டோ வச்சுருக்கிறான். அதை ஏதாவது பண்ணாக்கா அது எங்களுடைய மனதை புண்படுத்துகிறது அப்படின்னா, அது என்ன கல் தானே, மண் தானே, வெறும் துணி தானே. அங்கே பகுத்தறிவு வேலை செய்யலை. ஏன்னா இது மட்டும் பகுத்தறிவுனா, பகுத்தறிவுன்னு சொல்லி கடவுளை வணங்குறது காட்டு மிராண்டித்தனம்னா, அப்போ இதெல்லாம் என்னது? நல்லா சமாதியில் தினசரி பேப்பர் கொண்டு வைக்கிறது என்னது? தயிர் வடை வைக்கிறான், அவர் என்ன எந்திரிச்சு சாப்பிடுவாரன்னு, அது என்னையா பகுத்தறிவு? எங்கே போச்சுன்னா, நமது தாய் இந்நாகரிக காலத்திலும் பெரியோர்களுக்கு படத்திறப்பு விழாக்களும் உருவச்சிறை நாட்டுதலும் ஏராளமாக நடைபெற்று வருகின்றது. அதனால் இது எல்லா காலத்திலையும் இருக்கிறது. அது ஒரு அடையாளம், லிங்கம்னு புரிந்து கொள்ளணும், அவ்வளோதான். அது ஒரு அடையாளம், குறியீடு, நினைவுபடுத்தி கொள்வதற்கு. இவை அனைத்தையும் தங்களின் மதிப்புக்குரிய பெரியவர்கள் பால் இவர்கள் வைத்த பேரன்பினை நன்கு விளக்குகின்றது. இவற்றை யாரும் குறை கூறுவது இல்லை. அதைப்போல இறைவனிடம் பேரன்பு கொண்ட அடியவர்கள் இறைவனது திருவுருவத்தை படங்களிலும் ஆலய விக்கிரகங்களிலும் வணங்கி வருகின்றனர். ஒரு பெரியவரின் உருவப்படத்தை ஒருவர் எவ்வகையிலேனும் இழிவுபடுத்தினால்
அப்பெரியோரிடம் பேரன்பு கொண்டோர் அதனை பொறுக்க மாட்டார்கள். அதை போல ஆலய விக்கிரகங்களை இழிவுபடுத்துவதையும் இறைவன் அடியார்கள் பொறுக்க மாட்டார்கள். அதனால் இது உணர்வு ரீதியான ஒன்று. அதை மற்றவர்கள் செய்யக்கூடாது. வீட்டில் இருக்க இளம் தலைமுறையிற்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். கோயிலில் என்ன இருக்குது, கல் தானே இருக்குது, படம் தானே இருக்குங்கிறான். ஆனால் இவன் வீட்டில் போஸ்ட் விஜய் படத்தை ஒட்டி வச்சுருக்கான். அது என்னடா, அது வெறும் போஸ்ட்டு தானடான்னு. விஜய் படமோ இல்லை தலை படமோ இல்லை டோனியோ கிரிக்கெட் வீரரோ அதெல்லாம் இருக்குல்ல, அது வெறும் படம் தானே. அப்போ அதை பார்க்குற போது என்னென்னா அதே மாதிரி தான் கோயில். அந்த தெய்வங்கிறது இருக்குது, அதனுடைய நினைவுபடுத்துறதுக்கு குறியீடாக தெய்வ விக்கிரகங்கள் இருக்குங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இதை உதாரணம் காட்டி புரிய வைக்கணும். இது நீ எப்படி பார்த்தோன்னா உன்னுடைய தலைவர் ஞாபகத்துக்கு வராரோ அதே மாதிரி அதை பார்த்த உடனே கடவுள் நினைவுக்கு வரணும் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் குழந்தைகளுக்கு. டாட்டூ போட்டுக்கிறான், உடம்புலையே போட்டுக்கிறான், பெரிய வச்சா பரவாயில்ல. இங்கே உடம்புலையே விதமாக விரும்பினவங்க பேர் இல்லை ஃபோட்டோ இல்லை கண்டதெல்லாம் போட்டுக்கிறான், என்னென்னமோ போட்டுக்கிறான். இப்போ அதெல்லாம் பகுத்தறிவு, அதெல்லாம் நாகரிகம்னா அப்போ இது என்னது? இறைவனை நேரில் கண்ட பெரியோர்கள் நமது இந்து மதத்தில் பலர் உண்டு. அவர்கள் இறைவனை கண்ட விதத்தை அல்லது அவனது அடங்க அடையாளங்களை தமது தெய்வீக பாடல்களில் படம் பிடித்து காட்டியுள்ளனர். அதனால் இந்த விக்கிரகங்கள்லாம் ஏதோ நம்ம கற்பனையினால் செய்யப்பட்டதுங்கிறது இல்லை. அது அடியார்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள் அவர்கள் உபாசனையினால் தியானத்தினால் நேரில் கண்ட உருவம், இறைவனுடைய நேரில் கண்ட உருவங்கள். அதைத்தான் மற்றவர்களும் வணங்குவதற்காக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த ரூபத்தில் நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணுற பொழுது இறைவன் அந்த ரூபத்தில் காட்சி கொடுப்பார். அதனால் வேதத்திலேயே இறைவனை பற்றிய அந்த தெய்வ விக்கிரகங்கள் பற்றிய வர்ணனை இருக்குது. ருத்ரன் எப்படி இருப்பார், சிவன் எப்படி இருப்பார், மகாவிஷ்ணு எப்படி இருப்பார், இந்திரன், பிரம்மா, எப்படி எல்லாத்த பற்றியும் வர்ணனை இருக்குது. அந்த அடிப்படையிலையும் பிறகு ஆகம சாஸ்திரங்கள் அதுவும் சொல்லியிருக்கு. இதெல்லாம் இறைவனாலேயே அருளப்பட்டது. அவரை பற்றி சொல்லி இருக்கிறார். அதை நம்ம விக்கிரகமாக வைத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் ரிஷிகள், மகான்கள், யோகிகள் எந்த ரூபத்தில் வணங்கி வழிபெற்றார்களோ, அருளை பெற்றார்களோ அதையும் நமக்கு வடித்து கொடுத்திருக்கிறார்கள். எப்படி பூஜை பண்ணணும், ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும் அதையும் நமக்கு முறையாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் அது வெறும் கற்பனை வடிவங்கள் அல்ல, அது உண்மையிலேயே பெரியோர்கள் நேராக பார்த்த வடிவங்கள். அது அவர்களுடைய பாடல்களில், அவர்களுடைய அனுபவங்களில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். திருநாவுக்கரசர் பாடுறார், பாலின் மொழியால் ஒரு பாகம் கண்டேன், 14 கணமும் பயில கண்டேன், நீல நிறமுண்ட கண்டம் கண்டேன், நெற்றி நுதல் கண்டேன், பெற்றம் கண்டேன், காலை கதிர்செய் மதியம் கண்டேன், கரந்தை திருமுடி மேல் தோன்ற கண்டேன், மாலை தடையும் முடியும் கண்டேன், வாய் மூர் அடிகளை நான் கண்டவாறே. என்னோட சிவபெருமானை எப்படி பார்த்தேன் அப்படின்னு அதை அனுபவமாக சொல்லி, கடவுளை பார்த்தவர் யாரும் இல்லைன்னு நம்மள்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறான். பாடப்புஸ்தகத்தையே கூட போகிறோம். அப்போ இதெல்லாம் என்னது, தேவாரம் திருவாச்சகமாக நான் அவங்க நேராக பார்த்ததை அனுபவிச்சதான பதிவு பண்ணியிருக்காங்க, அது பண்ணியிருக்காங்க. அப்போ அதுதான் எப்படி பார்த்தது, சிவபெருமானை எப்படி பார்த்தோங்கிறத அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். அங்கே மகாவிஷ்ணுவை பார்த்தா பேயாழ்வார் பாரு, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரி சங்கம் கை கண்டேன், என் ஆழி வண்ணன் பால் இன்று நான் பார்த்ததை அப்படியே பதிவு செய்திருக்கிறார். அப்போ நாமளும் அந்த ரூபத்தில் உபாசனை பண்ணால், தியானம் பண்ணால் இறைவன் காட்சி கொடுப்பார். நாம் பார்க்கலேங்கிறதுனால அது இல்லைங்கிறது இல்லை, பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அனுபவ பிரமாணம் ஒன்று, வேத பிரமாணம், வேதம் சாஸ்திரம் சொல்லுது ஈஸ்வரனை பற்றி, அதனால் இருக்கிறார். அப்புறம் மகான்கள், ரிஷிகள் அவர்களுக்கு நேரடியாக அனுபவம் இருக்குது, அனுபவ பிரமாணம்ங்கிறது இருக்குது. நாமளும் அந்த முறையில் தியானம் பண்ணால், வழிபாடு பண்ணால் நமக்கும் இறைவன் நேரடியாக அனுகிரகம் பண்ணுவார், காட்சி கொடுப்பார். விக்கிரகங்களில் சில சுயம்புவாகவே முளைத்தவையும் உண்டு. சுயம்பா இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த கல், அதை சுற்றி அப்படியே கோயில் அமைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்குது. தேவர்கள், ரிஷிகள் முதலியவர்களாலும் பிரதிஷ்டிக்கப்பட்டவையும் உள்ளன. சில கோயில்களில் தேவர்கள், இந்திரன் பூஜை பண்ணார், பிருகஸ்பதி பூஜை பண்ணார், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இல்லை ரிஷிகள், யோகிகள், அகஸ்தியர் பூஜை பண்ணது, வசிஷ்டர் பூஜை பண்ணது, அப்படி பல இடங்களில் இருக்குது. இல்லை ராமர் பூஜை பண்ணது, ராமேஸ்வரம் பார்க்குறோம். ராமன்
பிரதிஷ்டை பண்ணி அவர்னால பூஜை பண்ணப்பட்டதுன்னு. அதனால் இயற்கையாகவே சுயம்புவாக இருக்கக்கூடியது, அல்லது தேவர்களால் பூஜிக்கப்பட்டது, அல்லது ரிஷிகள் மகான்கள் பெரியவர்களால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலங்கள், அதை சுற்றி அப்படியே கோயிலானது எழுப்பப்பட்டிருக்கு. பூஜையின் பொருட்டு எங்கும் நிறைந்து விளங்கும் கடவுளை மூலமந்திரங்கள் சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஆகமம் உணர்ந்த ஞானிகள் ஆவாகனம் செய்கின்றார்கள். ஆனால் முறையாக அவர்கள் அந்த தெய்வ சக்தியை அங்கே எழுந்தருள பண்ணி இருக்கிறார்கள் வேத மந்திரங்களுடைய சக்தியினால். அதன் பின் தயாநிதியை அடியனை அனுகிரகிப்பதற்காக இவ்விக்கிரகத்தில் எழுந்தருள வேண்டும் என்று அன்புடன் ஞாசித்து ஸ்தாபனம் செய்கிறார்கள். இதனை அலையாது அழுந்த நிலைப்பெறல் ஸ்தாபனம் என்பதால் அறியலாம். அதனால் அந்த விக்கிரகத்தில் அது வரைக்கும் கல்லாக இருந்தது, அந்த ரூபத்தை கொண்டு வந்து முறையாக பூஜைகள்லாம் பண்ணி மந்திரங்கள்லாம் சொல்லி கும்பாபிஷேகம் பண்ண பிறகு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், நீங்கள் இங்கேருந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா அவர் இருந்து அனுகிரகம் பண்ணுகின்றார். அதனால் எங்கேயோ இருக்குது செல்ஃபோன் கம்பெனி, நம்ம ஏரியாவில் ஒரு டவர் வச்சாக்கா இங்கே இருந்து அனுகிரகம் பண்ணுது நமக்கு. அதனால் டவர் இல்லைன்னா அவனுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்து அவங்க கொண்டு வந்து ஒரு டவர் வச்சாருனாக்கா அது நமக்கு அங்கே பக்கத்தில் இருந்து அனுகிரகம் பண்ணுதில்ல. அதே மாதிரி தான் நம்ம ஊரில் ஒரு கோயிலை கட்டி பகவானே இருந்து அனுகிரகம் பண்ணுனாக்கா அனுகிரகம் செய்வார். இல்லைன்னா என்ன பண்ணணும், எங்கே டவர் இருக்கோ அங்கே வீட்டை மாற்றிட்டு போகணும். அந்த மாதிரி எங்கே கோயில் நல்லா விசேஷமாக இருக்கோ அந்த ஊரில் போய் இருந்தாக்கா தெய்வ அனுகிரகம் அங்கே கிடைக்குது. அதனால் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சக்தி தானே. செல்ஃபோன் டவர் எப்படி வேலை செய்யுதுன்னு அது வெறும் இரும்பாக தான் இருக்குது, வேறு ஏதாவது அதில் தெரியுதானே. எங்கேயோ ஏதோ நாட்டில் யாரோ பேசுகிறது நமக்கு இங்கே அது அங்கேருந்து இங்கே நம்ம வீட்டுக்கு வருது. அதில் செல்ஃபோன் டவருக்கு செல்ஃபோன் டவர்லேருந்து நம்ம கையில் இருக்க செல்ஃபோனுக்கு வருது. அதே மாதிரி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு பரலோகத்தில் வைகுண்டத்தில் கைலாசத்தில் இருக்கக்கூடிய சிவனுடைய சக்தியானது அந்த கோயில் விக்கிரகத்தில் இருக்குது. நம்ம போய் வணங்கினாக்கா நம்மளுடைய ஹிருதயம் நம்ம செல்ஃபோனுக்கு வர மாதிரி, ஆனால் நம்மளுடைய ஹிருதயத்துக்கு அவர் அங்கேருந்து இங்கே அருள் பாதிக்கிறார். அதனால் கோயில் விக்கிரகத்தில் அருள் பாதிக்கிறார். நம்ம போய் வணங்குற பொழுது நம்ம ஹிருதயத்தில் இருந்து அருள் பாலிக்கிறார். அதை ஒத்துக்கொள்ளணும், இதையும் ஒத்துக்கொள்ளணும். அதுவும் கண்ணுக்கு தெரியாத சக்தி தான் அப்படி வேலை செய்கின்றது. அதே தான் இங்கே தெய்வ ஆற்றலும் அப்படித்தான். அதனால் அப்படி கும்பாபிஷேகம் முறையாக அந்த ஆலய நிர்மாணம் பண்ணி விக்கிரகங்களை ஸ்தாபனம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ண பிறகு அங்கே நித்தியமாக தெய்வ சாநித்தியமானது இருக்கின்றது. அதுக்கப்புறம் நித்தியமாக பண்ணக்கூடிய பூஜை எப்பொழுதும் அங்கே இருக்கிறார். அர்ச்சகரால் தொடர்ந்து பூஜை பண்ணுகின்ற பொழுது அந்த தெய்வம் அங்கே திருப்தி அடைந்து அங்கேயே அந்த தெய்வீக ஆற்றலானது இருக்கின்றது. அதன் பின் பல வகை பூஜைகளாலும் நைவேத்தியங்களாலும் நித்திய நைமித்திக ஆராதனைகளாலும் கடவுள் சக்தியை அங்கே நிலைநிறுத்தி வழிபடுவோர் அதிலிருந்து பயன் பெறும்படி செய்துள்ளார்கள். ஆலய விக்கிரகத்தை வைணவர் அர்ச்சை என்று கூறுவார்கள். அர்ச்சாமூர்த்தின்னு சொல்லுவாங்க. வைஷ்ணவத்தில் அந்த மகாவிஷ்ணு பெருமாள் அதுக்கு அர்ச்சாமூர்த்தின்னு பேர். பூஜிப்பதற்காக அந்த பெருமாள் இருக்கின்ற அந்த ரூபம் அவர் அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டு அப்படி அவர் இருக்கிறார். சூரியன் முன் சிறிது பஞ்சை காட்டினால் பஞ்சில் தீப்பிடிப்பது இல்லை. நேராக பஞ்சை காட்டினா ஒன்றும் ஆகிறதில்ல. சூரியனுக்கும் பஞ்சுக்கும் இடையில் ஒரு சூரியகாந்த கண்ணாடியை காட்டினால், ஒரு லென்ஸை வச்சா அந்த சூரிய ஒளி குவிக்கப்பட்டு அந்த பஞ்சு எரிகின்றது. வெப்ப மிகுதியாகி பஞ்சானது எரிகின்றது. சோலார் பவர் இன்றைக்கி அப்படித்தானே. நேராக சோலார் பவரை என்ன பண்ணுறோம், அது சோலார் பேனலில் கிரகித்து அதை சக்தியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் தெய்வ விக்கிரகங்கள். அதுபோல பஞ்சாகிய நமது உள்ளத்தில் இறைவனது அருளாகிய தீ வெகு துரிதமாக பற்றுவதற்கு கண்ணாடியாகிய விக்கிரகம் மிக உதவுகிறது. அதனால் வெளியே இருக்கக்கூடிய விக்கிரகம் தெய்வ ஆற்றலை வாங்கி நம்மளுடைய ஹிருதயத்துக்கு கொடுக்கின்றது. வணங்குகின்ற பக்தர்களுக்கு அந்த தெய்வ சக்தியை கொடுக்கின்றது. பசுவின் உடலெங்கும் வியாபித்திருக்கும் பால் அதன் மடி வழியாக சுரப்பது போல பறந்து கிடக்கும் ஆண்டவனது அருள் விக்கிரக வழியாக நமக்கு கிடைக்கின்றது. கடவுள் பாலில் நெய் போல் எங்கும் வியாபித்திருப்பினும் விக்கிரகங்களில் தயிரில் நெய் போல விளங்குகின்றார். அதனால் பாலில் நெய் இருக்குது, அது நமக்கு தெரியறது இல்லை. அந்த பால் தயிரான அதில் நெய் நல்லா கடைஞ்சா நெய் வருது. முறையாக ப்ராசஸ் பண்ணுற போது அது வெளிப்படுகின்றது. ஆனால் பாலாக பார்க்குற பொழுது தெரியல. பாலை ஊற்றி எரிக்க முடியுமான்னா பாலை விளக்கில் ஊற்றி எரிக்க முடியாது. ஆனால் அந்த பாலில் இருந்து தான் நெய் வருது. அப்போ அதனுடைய தன்மை வேறு, இதனுடைய தன்மை வேறேனாலும் அது பாலில் அது கலந்து இருக்கின்றது. அதே மாதிரி
தெய்வ சக்தியானது எங்கும் இருக்கின்றது. அது ஆலயங்களில் விக்கிரகங்களில் நன்கு வெளிப்படுகின்றது. கல்லிலும் செம்பிலுமோ இருப்பான் எங்கள் கண்ணுதலே என கூறியதன் கருத்து கல் செம்பு முதலியவற்றில் மாத்திரம் அல்ல கடவுள் இருப்பது, எங்கும் நிறைந்து விளங்குகின்றார் என்பதை விளக்குவதற்கே ஆகும். அதனால் அவர் கல்லில் மண்ணில் இல்லைன்னு சொன்னால் அதுவும் தவறு. இல்லை கல்லில் இந்த விக்கிரகத்தில் பஞ்சலோகத்தில் இதில் மட்டும்தான் இருக்கிறார், வேற எங்கேயும் இல்லைன்னு சொன்னால் அதுவும் தவறு. சர்வ வியாபகமாக இருக்கிறவர் விக்கிரகத்துக்கு வரமாட்டார்னு சொன்னாலும் அது தவறான புரிந்து கொள்ளுதல். இல்லை அவர் விக்கிரகத்தில் மட்டும்தான் இருக்கிறார், வேற எங்கேயும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுவும் தவறான புரிந்து கொள்ளுதல். ஏன்னா ஈஸ்வரன் சர்வ சக்திமான், அவர் சர்வஜன் சர்வ வியாபினாக்க எந்த ரூபத்துக்கும் வர முடியும். கடவுள் ரூபத்துக்கு வரவே முடியாதுன்னு சொன்னால் கடவுளையே வரையறைப்படுத்துகிற மாதிரி ஆயிரு. கடவுளுக்கு அந்த சக்தி இல்லைன்னு சொல்கிற மாதிரி. மற்ற மதங்கள் அப்படி தான் சொல்கிறார். கடவுள் அவர் எங்கும் நிறைந்தவர்னா அவர் ரூபத்துக்கு கொண்டு வர்றது கடவுளை சிறுமைப்படுத்துகிற மாதிரி ஆகும்னு சொல்கிறான். அப்படி தானே சொல்கிறார். அதனால் அவர் ரூபத்துக்கு வரமாட்டார்னு நீ சொல்கிறது தான் கடவுளை சிறுமைப்படுத்துறது. இப்போ அந்த சக்தி அவருக்கு இல்லைன்னு நீ சொல்கிறதா தானே ஆகுது. அவர் சர்வ சக்திமான் சர்வ வல்லமை படைத்தவர்னா ரூபத்துலேயும் வருவார். அதுதானே ரூபத்துக்கு வர முடியாது வரமாட்டார் அப்படின்னா அப்போ அந்த சக்தி கடவுளுக்கு இல்லைன்னு ஆயிடுது. அதுதான் கடவுளை சிறுமைப்படுத்துறது. அதுதான் கடவுள். ஆகாசம் எங்கும் வியாபகமாக இருக்குது. ஒரு குடத்தை பிடிச்சோன்னா அதுக்குள்ளே வந்துடுதா இல்லையா? வந்ததுனால அது பரிச்சின்னமாயிருதா? பரிச்சின்னமாகலையே. உள்ளேயும் வெளியேயும் அது அப்படியே தான் இருக்குது. அதனால் அதனுடைய அடிப்படை தன்மை மாறுவது இல்லை. தங்கம் பிரகாசமாக இருக்குது. நம்ம நகையாக பண்ணதுனால அது மாறி போச்சா என்ன? மாறி போனால் நகை பண்ணுவோமான? பண்ண மாட்டோமே. அப்போ அதோட அடிப்படை தன்மை மாறலை. அது ஒரு சின்ன குந்துமணியாக இருக்கலாம், 1 கிராம் தங்கமாக இருந்தாலும் அது அதோட பிரகாசத்தோட அப்படியே தான் இருக்கின்றது. அதனால் இந்த விக்கிரகங்களில் கடவுள் கொண்டு வர்றதுனால அது கடவுளை சிறுமைப்படுத்துவது ஆகாது. அப்படி வர முடியாதுன்னு நினச்சா அதான் சிறுமைப்படுத்துவது. அதனால் சித்தர் பாடல்கள்லாம் மேற்கோள் காட்டி நம்மளை கேலி பண்ணுறான். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. சித்தர் பாடல்களில் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வெறும் குருட்டுத்தனமாக இந்த பூஜை பண்ணுறது வழிபாடு பண்ணுறதை நிந்தை பண்ணியிருக்காங்க. அதனுடைய தத்துவத்தை தெரிந்து கொண்டு பண்ணணுங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்கிறார்கள். பண்ணேன் உனக்கான பூஜை ஒரு வடிவிலே தீர்த்தலிங்க மூர்த்தி என்று தேடியோரும் தீரரே என்றெல்லாம் கூறியவர்கள் பஞ்சசுத்தி செய்து நின்னை பாவித்து பூஜை செய்தால் விஞ்சிய ஞானம் விளங்கும் பராபரமேன அப்படி நிந்த பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அதற்கு ஒரு காரணம் இருக்குது. அதே அடியார்கள் என்னது அப்படி விக்கிரக பூஜை லிங்க பூஜை பண்ணுறதை புகழ்ந்தும் செய்து சொல்லி இருக்கிறார்கள். தாய்மானவர் பாடுறார் பஞ்சசுத்தி செய்து. பஞ்சசுத்திங்கிறது என்னன்னு சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஆத்ம சுத்தி, திரவிய சுத்தி, ஸ்தான சுத்தி அப்படியெல்லாம் இருக்குது. பஞ்சசுத்தி அதெல்லாம் செய்து அதில் பூஜையோட ஒரு அங்கம், பூஜையோட முதல் அம்சமே பஞ்சசுத்தி என்பது தான். அதை செய்து பூஜை செய்தால் விஞ்சிய ஞானம் விளங்கும் பராபரமே. இந்த தெளிவான ஞானம், பூர்ணமான ஞானமானது வெளிப்படும். அதனால் ஈஸ்வர ஆராதனை யார் பண்ணுறாங்களோ அவனுக்கு தான் ஈஸ்வரனை பற்றிய ஞானமானது தெளிவாக விளங்கும்னு அடியார்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் ஞானம் இல்லாமல் பூஜை பண்ணுறான்னா ஞானத்துக்காக பூஜை பண்ணுறான். ஒரு ஞானம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணுறான். ஆனால் அந்த பிரார்த்தனை இல்லாமல் வேற ஏதோ கேட்டு பூஜை பண்ணால் அது குருட்டுத்தனமான பூஜை. அப்படி நிறையா நடக்குது. மூட நம்பிக்கைகளாகவும் நிறையா இருக்குது. அதுதான் நிந்தனை பண்ணுறாங்க சித்தர்கள். தீர்த்தலிங்கம் உம்முளே தெளிந்து காண வள்ளிரேல் தீர்த்தலிங்கம் தானதாய் தெளிந்ததே சிவாயமே எனவும் ஏன் கூறல் வேண்டும். ஏன் இப்படி நிந்தனை பண்ணியிருக்காங்கன்னா அவர்கள் சிவாலய வழிபாட்டை பற்றி கூறியது சிவாலய வழிபாட்டின் தத்துவத்தை உணராது செய்கின்ற கிரியைகள் சீக்கிரம் பயன் தராவாதலால் அவற்றின் உண்மைகளை மக்கள் அறிய வேண்டும் என்பதை வலியுறுத்தவே ஆகும். அதனால் தத்துவத்தை புரிந்து கொண்டு பண்ணணும் என்று அந்த ஞானத்துக்கு முக்கியத்துவம், அந்த அறிவு வேணும், விவேகம் வேணுங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அதை நிந்தை பண்ணுறது நிந்தானா நிந்தார்த்தம்னா நிந்தை பண்ணுறது நிந்தைக்காக இல்லை, அதனுடைய தத்துவத்தை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நல்லா ஸ்கூல் பாடம் படிக்கிறவனே குருட்டு மனப்பாடம் பண்ணாதடா அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ குருட்டு மனப்பாடம் பண்ணாதானே படிக்காதான்னு சொல்கிறோமா அர்த்தம்? புரிந்து படிங்கிறத அங்கே தாற்பயம். படிக்கிறது வெறுமனே குருட்டு மனப்பாடம் பண்ணினா அறிவு வராது, மார்க் வேணால் வரலாம். குருட்டு மனப்பாடம் பண்ணி அப்படியே வரிக்கு வரி எழுதுனா மார்க்கு வரும், ஆனால் அறிவு வராது. அறிவு வர்றதுங்கிறதா அங்கே முக்கியம். அதனால் அந்த பாடத்தில் அறிவு இல்லைன்னு அர்த்தமா என்ன? படிக்கிறது புஸ்தகத்தை எழுத்து தான் பார்த்து படிக்கிறான், அது வெறும் பேப்பர் தான். அதில் இருக்க எழுத்துக்கள் எல்லாம் வெறும் வடிவம் தான். ஆனால் அதை கவனித்து புரிஞ்சு படிக்கிற பொழுது இவனுக்குள்ள ஒரு விவேகம், அறிவு வருகின்றது. இது மாதிரி தெய்வ விக்கிரகங்கள் வெறும் விக்கிரகமாக இருக்கலாம், அதை புரிந்து வணங்குகின்ற பொழுது அந்த ஞானமானது இவனுக்கு வரும். சரியை வான்கள் முதல் ஞானவான்கள் வரை எல்லா மக்களுக்கும் விக்கிரக வழிபாடு இன்றியமையாததே. ஞானிகளாகிய திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், நம்மாழ்வார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் முதலியோர் விக்கிரக வழிபாடு செய்தே மேனிலை உற்றனர். இவைகளை பாமரர்கள் என்று சொல்லலாமான். கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டின. அப்போ இவங்கெல்லாம் என்னது? தேவரன், திருவாச்சகமா என்னது? அதெல்லாம் என்ன? இவர்கள் விக்கிரகங்கள் வாயிலாகவே அருள் பெற்றதை நோக்குமிடத்து விக்கிரக வழிபாடு பரம ஞானிகள் வரை யாவருக்கும் இன்றியமையாதது என்பது விளங்கும். அது அதனுடைய தத்துவத்தை நம்ம புரிந்து கொண்டு அதை தேவை என்பதையும், அதனுடைய தேவை இருக்குது, அதனுடைய தத்துவம் இருக்குது, ரெண்டையுமே புரிந்து கொண்டு அதை செய்ய வேண்டும். அதனால் வெறும் ஆன்மீக நூல்களில் மட்டும் விக்கிரக வழிபாடு சொல்லப்படலை. எல்லா நீதி நூல்கள்லேயும் தத்துவத்தை பற்றி பேசுகிறவர்களும் விக்கிரக வழிபாடு சொல்லியிருக்கிறார்கள். திருக்குறளில் தர்மத்தை தான் சொல்கிறார், ஆனால் ஆரம்பிக்கிறவங்க கடவுள் வாழ்த்து தான் ஆரம்பிக்கிறார். அது ஒரு ரூபமாக தான் சொல்கிறார். கடவுளை திருவடின்னு சொன்னார். எத்தனை திருமுறை அந்த கடவுள் வாழ்த்துலேயே திருவடிங்கிற வார்த்தை எத்தனை முறை வருது? தாழ்ங்கிற வார்த்தை வருது, இறைவன் அடிங்கிற வார்த்தை வருது. அப்போ அடினா உருவம் இருந்தால் தானே அடி சொல்ல முடியும். அப்போ தெரிந்து தான் சொல்லியிருக்கிறார்கள். திருமந்திரம் எவ்வளவோ மருத்துவம், எல்லா சாஸ்திரம், எல்லா விஷயமும் திருமந்திரத்தில் இருக்குது. அப்போ சிவ தத்துவத்தை சொல்கிறார், விக்கிரக வழிபாட்டை சொல்கிறார். அதே சமயம் மருத்துவத்திலிருந்து, யோகத்திலிருந்து, வேதாந்த ஞானத்திலிருந்து அத்தனையும் திருமந்திரத்தில் பார்த்தாக்கா இருக்கின்றது. அதனால் போகர் முதலான சித்தர்களை விக்கிரகங்களை உண்டு பண்ணி பூஜை பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கிறார்கள், அதை பார்க்குறோம். அதனால் எல்லா ஞானிகள், மகான்கள், மகாத்மாக்கள், எல்லா உயர்ந்த நிலையில் இருந்தவர்களும் அந்த விக்கிரக வழிபாட்டில் தொடங்கி தான் உயர்நிலையை அடைந்திருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளணும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதை புரிய வைக்கணும். அதான் கஷ்டம், அதை புரிய வைக்கணும். சரி, இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். அதனால் இது அடிப்படையான சில சிவ சின்னங்கள், விபூதி, சந்தனம், குங்குமம் இவற்றுடைய மடிமை, விக்கிரக வழிபாட்டோட முக்கியத்துவம் அது இன்றைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். இதற்கு மேலே தான் வழிபாடு செய்யும் முறை. கோயிலுக்கு போய் எப்படியெல்லாம் எந்த இடத்துல நமஸ்காரம் பண்ணணும், எப்படி வழிபாடு பண்ணணுங்கிற விளக்கமானது வருகின்றது. அது அடுத்த வகுப்பில் தொடங்குவோம், பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முக்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.